வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வரலாற்றில் நடந்த கொஞ்சம் வித்தியாசமான கோஇன்சிடென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்பவே முடியாமல் இதெல்லாம் இப்படி நடந்ததா அப்படின்னு யோசிக்காமல் இருக்க முடியாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். உங்களை நிறைய பேர் டைட்டானிக் மூவி பார்த்துருப்பீங்க. அதில் காமிச்ச கதை ஒரு ரியல் ஸ்டோரின்னு உங்களுக்கு தெரியும். பட் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே இருந்த ஃபிக்ஷனல் புக் பற்றி தெரியுமா? 1898 மார்கன் ராபர்ட்ஸ்டர்னு ஒரு ஆத்தர் த ரெக் ஆஃப் த டைட்டன் ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அந்த ஸ்டோரியில ஒரு அன்சிங்கபிள் ஷிப் வந்ததுங்க. அது ஐஸ்பர்கெல்லாம் ஹிட் பண்ணி தண்ணியில மூழ்கிடுச்சு. அதுக்கப்புறம் கரெக்டா 14 வருஷத்துக்கு அப்புறம் டைட்டானிக் என்ற உண்மையான ஒரு ஷிப் இதே மாதிரி ஐஸ்பர்க்லாம் ஹிட் பண்ணி தண்ணியில மூழ்கிடுச்சு. இது கூட ஒரு கோஇன்சிடென்ஸ் தானே? இல்ல இதை ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியா? அன்பிலீவபிள். அடுத்தோட மைண்ட் ப்ளோவிங் ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் சொல்றேன் கேளுங்க. வேர்ல்டு வார் 1 ஃபர்ஸ்ட் ஸ்பார்க், அந்த ஸ்பார்க்கை கிரியேட் பண்ண பிரான்ஸ் ஃபெர்டினாண்டோட படுகொலை தான். பிரான்ஸ் ஃபெர்டினாண்டோட கார் லைசன்ஸ் பிளேட் என்னன்னு தெரியுமா? A111118. ஏன் இந்த நம்பரை நான் சொல்றேன்னு யோசிக்கிறீங்க தானே? ஏன்னா இது ஒரு ஸ்பெஷலான நம்பர். வேர்ல்டு வார் 1 ஒபிஷியலி எண்ட் ஆயிருக்கும்ல ஒரு தேதி, அந்த தேதி என்னன்னா 11th நவம்பர் 1918. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இதுல என்ன கோஇன்சிடென்ஸ் இருக்குன்னு. இல்ல இதுக்கு மீனிங் இருக்கா? இல்ல இது கூட ஒரு மிஸ்ட்ரியா இருக்குமா? இல்ல இது கோஇன்சிடென்ஸ் தானா? இது மாதிரி நிறைய யோசிக்காம இதை நம்ம கோஇன்சிடென்ஸ்னு நம்புவோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல முன்னாடியே உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கோஇன்சிடென்ஸ் 2 ஃபேமஸான US பிரசிடென்ட்ஸ்க்கு நடுவுல நடந்தது. அப்ரஹாம் லிங்கன் அண்ட் ஜான் எஃப் கென்னடி. ஃபர்ஸ்ட் என்னன்னா 2 பேருமே காங்கிரஸ்க்காக எலெக்ட் ஆன இயருக்கு நடுவுல இருக்கிற கேப் 100 years கேப். லிங்கன் 1846, கென்னடி 1946. ரெண்டாவது என்னன்னா 2 பேருமே பிரசிடென்ட் ஆனாங்க தெரியுமா? பிரசிடென்டா எலெக்ட் ஆன இயர் கூட 100 years டிஃபரன்ஸ் இருக்கு. லிங்கன் 1860, கென்னடி 1960. இப்படி கோஇன்சிடென்ஸ் இருந்தாலும் இன்னும் ஷாக் பண்ற மாதிரி விஷயம் என்னன்னா 2 பேரையுமே கன் ஷூட் பண்ண நாள் ஃப்ரைடே. அதுவுமே கன் ஷூட் பண்ணது அவங்களுடைய தலையில. பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா கன் ஷூட் பண்ணும்போது 2 பேருக்குமே அவங்களோட வைஃப் கூட இருக்காங்க. அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னா லிங்கனை ஃபார்ட்ஸ் தியேட்டர்ல ஷூட் பண்ணாங்க, கென்னடிய ஃபார்ட்ஸ் மோட்டர்ஸ்ல மேனுஃபேக்சர் பண்ண லிங்கன் கார்ல ஷூட் பண்ணாங்க. இது கோஇன்சிடென்ஸா இல்ல டெஸ்டினியா? இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா 2 பேருடைய வைஸ் பிரசிடென்ட்ஸோட பேர்லுமே ஒரு சின்ன சிமிலாரிட்டி இருக்கு. ஆண்ட்ரூ ஜான்சன், லிண்டன் ஜான்சன். இவங்க 2 பேருமே சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்தவங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வித்தியாசமான வரலாற்றின் கோஇன்சிடென்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வேற என்ன? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட சந்திப்போம். பாய்.